ஆதி துணை ஆதியே துணை ஆதியை அறிய குருவே துணை. மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மன ஞானம். தொண்டு கொண்டனால் மண்டல வீணர் கண்டு சீச்சி என்னுநாள் தோணுமாலையன் வெளியிலேறியே தொழுதிடும் பேரின்பனாள். எல்லோருக்கும் நமஸ்காரம். இவ்விரிபுவன வேதமாமறைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயுரை விரிப்பு. இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி. வேதத்தை ஓதினாலே புண்ணியம். வேதங்கள் பூராவும் சித்திக்குது. திருமறை குரு பெருமான். திருமறை குரு தீன் திருமேனியர். ஏச்செல்லாம் கடந்த குருநாதர் சொல்வார் இல்லாட்டால் எண்ணூல்பார் சொல்லும் சொல்லும். வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது தெய்வம் அவர்களின் உத்தரவின்படி நமது தெய்வம் அவர்கள் என்றென்றும் திருமறை குருபெருமானாக விளங்கி கொண்டிருக்காங்க. அப்போ அந்த தெய்வ திருமறையிலிருந்து யமனை வென்ற திருமறையின் சிறப்புகளை ஒவ்வொன்றாக படித்து தரிசனை செய்து வருகிறோம். அதன்படி இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட வாசகம் நம்முடைய திருவருட்குறளிலிருந்து ஒரு திருவாக்கியத்தினை எடுத்துக்கொண்டேன். அப்போ இந்த திருவாக்கியத்தில் நமக்கு வருகின்ற அந்த யமபடரின் ஆபத்தினை, அந்த அச்சத்தினை நமது தெய்வமர்கள் திருமறையாக விளங்கி கொண்டு நம்மை தடுத்தாட்டு கொள்கின்ற அந்த அருளர்ஷிப்பை நமக்கு எடுத்து மீண்டும் வழங்கியிருக்காங்க. அது என்ன என்பதை, அது எப்படி என்பதை முதல்ல வாசகங்களை படித்து தரிசனை செய்யலாம். பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம். திருவருட்குறள் திருவாக்கியம் எண் 239. பழைய அச்சுநூல் பக்கம் எண் 175. சாதிகளின் கர்த்தாவே, யமபடரை முறியடிக்கிற வல்லபம் பெற்ற ஒருவர் இருக்கிறார். அவர்களை தேடு. அவர்கள் உன் மீது பிரியமாக இருக்க வைத்துக்கொள். அதுவே சொர்க்கம். அவர்கள் வெறுப்பு நரகம். இது ஒன்றே வேதம் என்று பாவ சங்கார செழிப்பளந்து சாவா வரம் தரும் சாலை அண்ணல் திருவாய் மலர்ந்து அருளி உள்ளார்கள். சாதிகளின் கர்த்தாவே. அப்போ இந்த திருவாக்கியத்தில் அந்த யமபடரை முறியடிப்பது என்ன என்றால் நமது தெய்வம் அவர்களின் வல்லபம். யமன்கிட்டையும் அந்த வல்லபம் இருக்குது. ரெண்டு இருக்குது வல்லபம். ஒன்று யமன்கிட்ட இருக்க வல்லபம், அடுத்தது சிவன் கையில் இருக்கின்ற வல்லபம். இது ரெண்டையும் விளங்கிக்கணும். அப்போ அதை நமக்கு எப்படி பேசி வர்றாங்கன்னா, மைமதம் உண்டு பண்ண உதயமான திருநாளில் யுகங்கோடி காலமாக வேதமாமறைகளினுள்ளே மறைந்து கிடந்த உயிராணி அருங்காரண அந்த நித்தியமுத்தி நீதிமாணிக்கச் செயலை எங்கள் எல்லோருடைய தலையிலும் என்றும் மங்காது ஏற்றி வைத்த எங்கள் முத்தி பெருமானே, எப்பேற்பட்ட வல்லபம் உடைய தூளசக்தி. இது ஒரு வல்லபங்க. இது எப்பேற்பட்ட வல்லபமுடைய தூளசக்தி. அதுக்கு பேரும் வல்லபம்தான். இது யமனுடைய வல்லபம். தூளசக்தி யமனுடைய வல்லபம். அது தூளசக்தியால் யமனை வெல்ல முடியாது, முறியடிக்க முடியாது. தெய்வீக சக்தி வேணும். அதை தான் இங்கே இந்த திருவாக்கியத்தில் எடுத்து கொடுக்குறாங்க. எப்பேற்பட்ட வல்லபமுடைய தூளசக்தியை கொண்டும் யாவராலும் செய்ய முடியாத இந்த தனி மெய்க்குல உதய அருங்காரண பெரிய செயலை தங்களின் தெய்வீக சக்தியாலும், அதுதாங்க அந்த தெய்வீக சக்தி தான் நமது தெய்வம் அவர்களின் வல்லபம். அந்த தவ வல்லபத்தால் தான் அந்த யமபடரை முறியடிக்கின்றார்கள் அல்லவா. அது ஒருவராக அவங்க இருக்காங்க. அப்போ அதை தான் இந்த திருவாக்கியத்தில் நமக்கு அற்புதமாக எடுத்து வெளியாக்கி வர்றாங்க. யமபடரை முறியடிக்கின்ற வல்லபம் பெற்ற ஒருவர் இருக்கிறார். அவர்களை நீ தேடு. அப்போ அவர்களை நீ தேடு என்றால் அதை நான் எப்படி உணர்கிறேன், எப்படி நான் விளங்கி கொண்டேன் என்றால், அதை இன்றைக்கு வேதமாமறையில் தேடக்கூடிய பொருளாக இருக்குது. அந்த வல்லபம் எவ்வளோ வச்சுருக்காங்க தெரியுங்களா அந்த வல்லபத்தை. அப்போ அது வல்லபமான கலைகள் திரண்டு வரும் ஒரு பெருங்கிரணம். அப்பேற்பட்ட கிரணம் நமக்கு வேணுங்க.
நிறைய பேசி வர்றாங்க. வல்லபம் ஏற்கனவே நம்ம நிறையா இதில் பங்கி கொண்டிருக்கோம். இப்போ இங்கே நமக்கு இதை அற்புதமாக எடுத்து வழங்கியிருக்காங்கல்லவா. அப்போ அந்த வல்லபம், சிவனுடைய வல்லபம் அது எப்படி இருக்குன்னு இங்கே சொல்லி வர்றாங்க. அப்போ யமபடரை முறியடிக்கிற வல்லபம் பெற்ற ஒருவர் இருக்கிறார், அவர்களை தேடு. அப்போ நான் அவர்களை வேதத்தில் தேடினேன், அவர்கள் வேதமாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா. இப்போ அதில் சொல்கிறாங்க, அவர்களை தேடு, அவர்களை உன்மீது பிரியமாக இருக்க வைத்துக்கொள். அப்போ பிரியமாக இருப்பதுன்னா என்ன பொருள்? இப்போ ஒருத்தர்கிட்ட நம்ம பிரியமாக இருந்தோம்னா அவங்களோட பேசிக்கிட்டே இருப்போம். ஒருத்தர்கிட்ட நம்ம பேசாமல் இருந்தோம்னா என்ன அர்த்தம்? அவங்களோட பிரியமாக இல்லைன்னு அர்த்தம். அப்போ கூச்சத்தை உதறிவிட்டு எம்மிடம் மடமடவென்று பேசி பழகு என்று நமக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்கல்லவா. அப்போது தெய்வம் அவர்களிடம் பேசணும்னா அந்த வேதம் வேணுமே. அந்த வேதம் தானே தெய்வம். அது வேத தெய்வாதீன பெட்டகமாக அல்லவா இருக்காங்க. அப்போ அவங்கக்கிட்ட அந்த பிரியம், அந்த அன்பு வேணும் அல்லவா. அன்பு தானே பிரியம். அப்போது அவர்களை உன் மீது பிரியமாக இருக்க வைத்துக்கொள். அப்போ அதனால தான் சொல்லி வர்றாங்க, சாவை பற்றி யார் விசாரித்து கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கின்றார்களோ அவர்களையே நாம் ஞாபகம் வைத்திருக்கிறோம், மற்றவரை மறந்து போய்விடுவோம். இறைவனே சொல்கிறாங்க. இறைவன் யாரெல்லாம் ஞாபகம் வச்சுக்காங்களாம்? அதை பேசிக்கிட்டு இருக்கவங்க மேலே தான். அதை பேசாமல் பேசாதவங்கள தெய்வம் அவங்க மறந்துடுவாங்களாம். இது நமக்கு 210 தீர்ப்பு வழங்கியிருக்காங்கல்லவா. இப்போ இதெல்லாம் நம்ம படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா இந்த பகுதியில். அப்போ அவர்களை உன்மீது பிரியமாக இருக்க வைத்துக்கொள், அவர்கள் விருப்பு சொர்க்கம் அல்லவா. எப்படி வருது? அதுவே சொர்க்கம். அவர்கள் உன் மீது பிரியமாக இருக்க வைத்துக்கொள், அவர்களை உன் மீது பிரியமாக இருக்க வைத்துக்கொள், அதுவே சொர்க்கம். அவர்கள் வெறுப்பு நரகம். இது ஒன்றே வேதம். அப்போது இங்கே நல்ல ஒரு ஆழமான கருத்தை வச்சுருக்காங்க. இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் இந்த திருவாக்கியத்தை பங்கிக்கிட்டோம். மீண்டும் நினைவூட்டலுக்காக, அப்போ இறைவன் படைத்தது சொர்க்கம் மட்டும்தாங்க, நரகத்தை அவங்க படைக்கலை. நரகமாக ஆக்கிக்கிட்டது என்னுடைய ஈனச் செயலால். என்னுடைய ஈனச் செயலால் சொர்க்கமே நரகமாக தெரியுது அல்லவா. அப்போ அதுக்கு தான் நமது தெய்வம் அவர்கள் அந்த திருச்சிராப்பள்ளியில் நிகழ்த்திய பிரசங்கத்தில் சொல்லி வருவாங்க அல்லவா. ஜெயில் சூப்பரிண்டெண்டன்ட் இருக்கார் அல்லவா. அப்போ அவர் வேலைக்கு போகிறாரு. எங்கே போகிறாரு? ஜெயிலுக்கு போகிறாரு. திருடனை எங்கே போகிறா? ஜெயிலுக்கு போகிறா. இப்போ அந்த வித்தியாசங்கள்லாம் நமக்கு எடுத்து காமிச்சிருக்காங்க அல்லவா. இவர் எதுக்கு போகிறாரு? போலீஸ் அதிகாரி எதுக்கு போகிறாரு? திருடன் எதுக்கு போகிறா? அந்த செயல்தான், அந்த கதை தான், அந்த சம்பவம் தான் அல்லவா. அப்போது இறைவன் படைத்தது சொர்க்கம்தான். அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டால் அது சொர்க்கம், அது வேதம்தான். அந்த வேதமே அவர்களுக்கு நரகமாக இருக்குது. யாருக்கு? அதை வெறுப்பவர்களுக்கு. அதனால் நரகம் என்பதும் வேதமாகவே இருக்கிறது. இப்படி நான் அதை உணர்கிறேன். சொர்க்கமும் அதுதான், நரகமும் வேதம்தான். யாருக்கு? தன்னை அறியாதவர்களுக்கு. அப்போ நம்ம போன இதில் படித்தோம் அல்லவா, தன்னை அறிந்தவர்களுக்கு தர்மன், தன்னை அறியாதவர்களுக்கு யமன். அந்த வேதமே யமனாக நிற்கிதுங்க. இப்போ எப்பேற்பட்ட அதிசயம், அதை நல்லா விளங்கிக்கணும். அப்போ இப்படி நமக்கு அதை திருவேதமாக எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ யமபடரை முறியடிக்கின்ற வல்லபம் பெற்ற ஒருவர் இருக்கிறார், அவர்களை தேடு, அவர்களை உன்மீது பிரியமாக இருக்க வைத்துக்கொள், அதுவே சொர்க்கம். அவர்கள் வெறுப்பு நரகம். இது ஒன்றே வேதம் என்று அந்த வல்லபத்தை வேதமாக நமக்கு வழங்கி வச்சுருக்காங்கங்க. இப்போ நிறையா நம்முடைய வேதமாமறைகளில் அந்த வல்லபத்தை பற்றி பேசியிருக்காங்க. இதில் ஒன்றே ஒன்று மட்டும் இப்போ நான் சொல்ல வர்றது, நம்முடைய ஆதி மான்மியத்தில் மூலபண்டார பருவத்தில் அந்த சர்வஞ யதார்த்த நிசத்துவ வல்லப வடிவினை கண்டார்கள் அப்படின்னு ஒரு வரி வருதுங்க. அது சர்வஞ யதார்த்த நிசத்துவ வல்லப வடிவினை கண்டார்கள். அந்த வல்லபம் நமது தெய்வம் அவர்களிடம் வடிவமாக இருக்கிறது. அது அல்லவா உயிர், எனது வடிவு உயிர் பிறவியரே அப்படின்னு பேசி வர்றாங்க. அது வடிவம். அப்போ உன் வடிவம் தந்த உத்தம சுத்த உறுதி நாயகமே என்றெல்லாம் நமக்கு மான்மியத்தில் பேசி வர்றாங்கல்லவா. அப்போ அந்த வடிவமே இல்லாத நமக்கு தெய்வம் அவர்கள் அந்த வடிவத்தை வழங்கியிருக்காங்க. அப்போ அன்றைக்கு அவர்கள் கண்டார்கள், இன்றைக்கு
நமக்கு அவர்கள் கண்ட காட்சி எல்லாத்தையும் நமக்கு வேதமாமறையில் எழுதி வச்சுருக்காங்க அல்லவா. இப்படி நான் அந்த வல்லப வடிவத்தை இப்படி நான் தரிசனை செய்கிறேன், அது உயிராக நான் தரிசனை செய்கிறேன். அப்போ அதுதாங்க அந்த திருவேதமாக இருக்குது. அதுக்கு பெயர் ஒன்று. அதுதான் அந்த 6வது அறிவு. அந்த ஒன்றுக்கு தான் வரணும். அப்போ 6, 5, 1 1 ஒன்றான இருபாக முக்கூறு நிலையங்கள் அல்லவா. இப்போ இதெல்லாம் நமக்கு பேசி வர்றாங்க. 5 1 1 ஒன்றான இருபாக முக்கூறு நிலையங்கள், அதில் தானே இறைவன் குடியேறியிருக்காங்க தெய்வமோர்கள். அப்போ இதெல்லாம் நமக்கு விளங்க பேசி வர்றாங்க. அப்போ வல்லபம் நிறைய நம்முடைய வேதமாமறையில் இருக்குது. அதை ஒரு தனி தலைப்பாகவே எடுத்து நம்ம பேசலாம். அதை பின்வரும் காலங்களில் அதை பங்கிக் கொள்ளலாம். அப்போ சுருக்கமாக இங்கே அந்த வல்லபம் ஒன்றாக இருக்கிறது, அது வல்லபம் வடிவமாக இருக்கிறது. அது வடிவம் நமக்கு திருவேதமாக இருக்குதுங்க. அந்த வல்லப வடிவம் அது நமக்கு திருவேதமாக ஒன்றாக அது விளங்கி கொண்டிருக்கு. அப்போ அந்த ஒன்றை கொண்டு, அந்த வல்லப வடிவத்தை கொண்டு நமக்கு வருகின்ற அந்த யமபடரை தெய்வமோர்கள் இப்படி வல்லபமாக நின்று, திருமறையாக நின்று, ஒன்றாக நின்று அதை முறியடித்து நம் எல்லோரையும் இப்படி சொர்க்கபதியில், அந்த சொர்க்கத்தில் ஆக்கி வைக்கிறார்கள் என்பதை நான் இந்த திருவாக்கியத்தின் மூலம் விளங்கி கொண்டேன் என்று கூறி, யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை. யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும். எல்லோருக்கும் நமஸ்காரம்.